ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பல பேரோட வாழ்க்கையில் ரத்தமும் சதையுமா அனுபவித்த ஒரு உண்மைங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளும் உபயராசிகள். அதாவது மூளை ராசிக்காரர்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் போது 100 பேருக்கு மேலே கூப்பிட்டு ஆடம்பரமாக செஞ்சால் கண் திருஷ்டியால் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் மாடி வீடு கட்டின பிறகு தான் என் அம்மா இறந்துட்டாங்க, என் மனைவிக்கு பெரிய ஆப்ரேஷன் நடந்துச்சு, என் மகனுக்கு விபத்து நடந்துச்சு அப்படின்னு கண்ணீரோட சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட சூட்சமும் என்ன அப்படின்னு தெரியுமா? நம்ம உடம்பு சுகம் பற்றியும் நம்ம அம்மாவை பற்றியும் நம்ம வாழ போகிற வீட்டை பற்றியும் சொல்கிற இடம்தான் லக்னத்துக்கு 4ஆம் பாவகம். இப்ப நல்லா கவனிங்க. வீடு அப்படிங்கிறது ஒரு உயிர் இல்லாத பொருள். இந்த பொருள் காரகத்துவம் வலுவடையும் போது அங்க உயிர் காரகத்துவம் அடிபட்டு போகுங்க. அதாவது வீடு பெருசா ஆக ஆக உங்க உடம்பு சுகம் குறையும், குடும்பத்துல இருக்கிற உயிர்களுக்கு பாதிப்பு வருங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி மனசுல எழலாம், சுகமா வாழணும் அப்படின்னு தானே சொந்த வீடு கட்டுறோம், நீங்க இப்படி சொன்னா எப்படி அப்படின்னு. சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லோரோட கனவு தாங்க, அதுல எந்த தடையும் கிடையாது. ஆனா வீட்டை தேவைக்கு அதிகமாக பெரிதாக்கி கொண்டே போகும்போது தான் நான் சொன்ன அத்தனை பாதிப்புகளும் உண்டாகுது. குறிப்பா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் போன்ற 4 ராசிக்காரர்களும் ஆடம்பரமா அதிக உறவினர்களை கூப்பிட்டு சுபகாரியம் செஞ்சா அடுத்த 48 நாட்கள்ல, அதாவது ஒரு மண்டலத்துக்குள்ள குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு கடுமையான பாதிப்பு வந்து சேருதுங்க. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, சிறுக கட்டி பெருகவாள் அப்படின்னு. முன்னாடி காலத்துல எல்லாம் நகை பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் உப்பு பானைக்குள்ள ஒளிச்சு வச்சாங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் ஒரு சூட்சமம் தான். தனக்கு இருக்கிற செல்வத்தை வெளியில காட்டி அடுத்தவன் கண்டுபட்டு அது நமக்கு வினையா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான். ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அது நாம நிம்மதியா வாழ்றதுக்கு மட்டும்தாங்க. அதை கௌரவத்துக்காக இன்னும் பெருசுன்னு ஆக்கிக்கிட்டே போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை வந்தே தேருங்க. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்கும், ஆனா அங்க ஆண் வாரிசு இருக்காது. இல்லைன்னா வயசாகியும் பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆகாம இருக்கும். பையன் படிச்சிருப்பான், ஆனா வேலைக்கே போகாம வீட்டுல இருப்பான். பொண்ணுக்கு வரன் அமையாம தள்ளிக்கிட்டே போகும். இப்படி தீர்க்கவே முடியாத சில குறைபாடுகள் அந்த குடும்பத்துல நிரந்தரமா தங்கிருங்க. இது வெறும் கண் திருஷ்டியால மட்டும் வர்றது கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி பொருள் காரகத்துவம் வலுவடைந்தால் உயிர் காரகத்துவம் கெட்டே தீருங்க. என் அனுபவத்துல ஒருத்தரை பார்த்திருக்கேன். 27 வருஷமா சும்மா இருந்த பையன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, வீடு இருந்தா தான் பொண்ணு கொடுப்பாங்க, அதனால முதல்ல வீட்டை கட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், வீடு கட்டி முடிச்ச கையோட கல்யாணத்தையும் முடிச்சிருவீங்களா அப்படின்னு. ஏன்னா காசு இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2ஐயும் செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஜோதிட ரீதியாக இது ஆபத்தான விஷயம். ஆனால் அவர் கேட்கல. வீட்டை கட்டி முடிச்சாரு. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு எனக்கு இந்த பையனை பிடிக்கல அப்படின்னு கல்யாணத்தையே நிறுத்திடுச்சுங்க. அதனால மக்களே, மறுபடியும் சொல்றேன், கண் திருஷ்டியையும் இந்த காரகத்துவ பாதிப்பையும் தாங்கவே முடியாத ராசிகள் எது அப்படின்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க ஊர்ல உங்க சொந்த பந்தங்கள்ல இந்த 4 ராசிக்காரங்க யாராவது இருந்தா அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் சொன்ன உண்மை உங்களுக்கு புரியும். நீங்க இந்த ராசிகள்ல இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்களா, நீங்க வீடு கட்டியிருக்கீங்களா, உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.